ஒரு ஊரில் ராம், சோமு என்று இரு நண்பர்கள் இருந்தார்கள். இருவரும் ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒரே பதவியில் ஒரே மாதிரியான சம்பளத்தில் வேலைக்குச் சேர்ந்தார்கள். முதல் மாத சம்பளம் வந்ததும் ராம் நேராகச் சென்று ஒரு விலையுயர்ந்த ஸ்மார்ட் போனை தவணை முறையில் வாங்கினான். இதுதான் என் அந்தஸ்து, இது என்னை இன்னும் கம்பீரமாக காட்டும் என்று நினைத்தான். ஆனால் சோமு தனது சம்பளத்தில் ஒரு பகுதியை எடுத்து ஒரு பழைய சைக்கிளை வாங்கிக் கொண்டான். மீதி பணத்தை வைத்து மாலையில் மக்கள் அதிகம் நடமாடும் பகுதியில் ஒரு சிறிய கடையை வாடகைக்கு எடுத்து அங்கு ஒரு டீ போடும் மாஸ்டரை வேலைக்கு அமர்த்தினான். ஒரு வருடம் கழிந்தது. ராம் வாங்கிய போனின் மதிப்பு பாதியாக குறைந்துவிட்டது. போனுக்கான இஎம்ஐ இன்னும் முடிந்தபாடில்லை. கையில் சேமிப்பும் இல்லை. ஆனால் சோமுவின் டீ கடை நன்றாக வளரத் தொடங்கியது. அந்த ஒரே ஒரு கடையிலிருந்து வந்த லாபத்தை வைத்து சோமு மேலும் 2 இடங்களில் புதிய கிளைகளை திறந்தான். இப்போது சோமு வேலைக்குச் செல்லாவிட்டாலும் அவனுடைய 3 கடைகளும் அவனுக்காக பணத்தைச் சம்பாதித்துக் கொடுத்தன. கதையின் நீதி: ஏழைகள் மற்றும் நடுத்தர மக்கள் தங்களின் ஆடம்பரத்திற்காகவும் பிறரை கவர்வதற்காகவும் சம்பாதித்த பணத்தை உடனே செலவழிப்பார்கள், பணத்தை நோக்கி ஓடுவார்கள். பணக்காரர்கள் முதலில் தங்களுக்கு பணம் தரும் சொத்துக்களை உருவாக்குவார்கள். பின்னர் அந்த சொத்துக்கள் தரும் லாபத்தை வைத்து சொகுசு வாழ்க்கையை வாழ்வார்கள். பணம் அவர்களுக்காக வேலை செய்யும். இந்த மாதிரியான மோட்டிவேஷன் தரும் கதைகளை பார்க்க வேண்டுமா? உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.